திருச்சியில ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிக்கும் போதே எம்ஜிஆர், பெரியார், அண்ணா அவங்களோட பேரை வச்சுதான் அவர் அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு. அதை நீங்க அண்ணாவையும் பெரியாரையும் சொல்லாமல் தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் செய்ய முடியாது என்பதை சொல்வதற்கு மறுபடியும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு திமுக விமர்சனம் பண்ணிருக்காரு, வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் திமுக இல்ல, நான் இப்ப புத்தக கண்காட்சியில பேச வந்திருக்கேன். மற்றவர்களை பற்றி எந்த கருத்தையும் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாக்கு வங்கியை எதுவும் பாதிக்காது. பொருளாதார வளர்ச்சி ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி 13.12ங்கிறது பொருளாதார வளர்ச்சி. அப்ப கலைஞர் முதலமைச்சர் 2011-12 13.12 பொருளாதார வளர்ச்சி. திரு விஜய்க்கு இது தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் 10 வருஷம் இப்போ எத்தனை சதவீதம் இருந்தது? 6%, 7% இருந்தது. இப்போ ஒன்றிய அரசு கணக்கெடுத்ததில் ஒரு 6 மாநிலங்கள் இந்த பொருளாதார வளர்ச்சிக்குரிய மாநில பட்டியலில் பேரே இல்லை. குஜராத், கோவா போன்ற 6 மாநிலங்கள் இந்த பட்டியலில் இடம்பெறவே இல்லை. அப்போது பொருளாதார வளர்ச்சியில் அவங்க ரொம்ப லீஸ்டாக இருக்கிறாங்க. அவங்க அந்த லிஸ்ட்லேயே இல்லை. ஆனால் தமிழ்நாடு இன்னைக்கு வெறும் இந்தியா முழுமைக்குமான பொருளாதார வளர்ச்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.5%. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19%, 2 மடங்கு. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை விட தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 2 மடங்கு. விஜய் போன்றவர்கள் இதை படித்து தெரிஞ்சுக்கணும், மற்றவங்க கையில் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பரப்புரையில் அவர் குற்றச்சாட்டுகளை சொல்வது நல்லது. நான் பார்க்கல, நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் பார்த்ததுக்கப்புறம் இப்போ தான் சென்னையிலேருந்து நேராக வரேன். நான் பார்த்ததுக்கப்புறம் அதை சார்ந்து நான் கருத்து சொல்லுவேன். இல்லை, கூட்டம் வந்திருக்குன்னு சொன்னாங்க. அதான் சொல்கிறேன், நான் முழுமையாக அதை பார்த்து விட்டு அதுக்கு பிறகு நான் என்னுடைய கருத்துக்களை நம்மளுடைய சொல்லுவேன். தெரிலங்க, யார் போனாலும் ஒரு கூட்டம் அப்படிங்கிறது பார்க்க வராங்க, வேடிக்கை பார்க்க வராங்க, எல்லாம் போகிறாங்க. பட் அதெல்லாம் சார்ந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த தம்பிங்கள் வீட்லேயும் எங்களுடைய பெனிஃபிஷரிஸ், அரசாங்கத்தோட பெனிஃபிஷரிஸ், அந்த தம்பிங்களோட அண்ணனுங்களோ அக்காவோ கண்டிப்பாக புதுமை பெண்ணில் தமிழ் புதல்வனில் பயன்பெற்றவர்களாக இருப்பார்கள். அவங்களுடைய சொந்தமாக இருக்கக்கூடியவர்கள் கூட மகளிர் உரிமை தொகை பயன்பெற்றவர்களாக இருப்பார்கள். அவங்க சொந்தக்காரங்கள் அவங்க குடும்பத்தை சார்ந்துக்கின்ற பிள்ளை 5வது வகுப்பு படிக்கிற பிள்ளை காலை உணவு திட்டத்தில் பயனாளியாக இருக்கலாம். ஸோ அப்படி எல்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு திராவிட மாடல் அரசு. அதனால தான் எல்லோருக்கும் எல்லாம் என்பதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த ஒரு பாரபட்சம் இல்லாமல் அனைவரும் பயன்பெற வேண்டும் என்ற விதத்தில் நாங்கள் எங்கள் வேலையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். இது சினிமாக்காக போடப்பட்ட இயக்கம் அல்ல, இது ஒரு பிஸ்னஸாக பார்க்கக்கூடிய இயக்கம் அல்ல. மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற மக்களுடைய நலனின் பங்கு பெறக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நாடகம் எப்படி சினிமா எடுப்பது, எப்படி சினிமாவிலே பார்க்கலாம். ஒரு மைதானத்தில் 10,000-20,000 பேர் ஒரு மைதானத்தை கூட்டுகின்ற சக்தி உள்ளவர்கள் எப்படி கூட்டுவார்கள்? ஒரு சினிமா இப்போ அவர் படத்திலே பார்த்தா ஒரு ஷூட்டிங் எடுத்தால் பெரிய ஸ்டேடியத்தில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரே இடத்துல கூடுறாங்கன்னா எப்படி கூடுவார்கள்? எப்படி கூடுவாங்க? தானாக கூட்டாங்களா? இதெல்லாம் துட்டு குட்டி கூப்பிட்டு தானே அதெல்லாம் வராங்க, ஷோ காட்டுறாங்க. இது ஒரு ஷூட்டிங். எப்படி இப்போ ஓட்டம் பந்தயம் இப்போ ஓடுறாரு, ஒடையார் பாதையில் ஓடுறாரு, ரேம்பில் ஓடுறாரு. இவர் கேமரா முன்னே தான் ஓடுறாரு. புரிய கேமரா ஷாட் எவ்வளோ தூரம் ஷாட் வரும்? ஷாட் எவ்வளோ தூரம் வரும்? அது ஓடுறது அப்படி போடுறது. இன்னும் சண்டை போடுறேன். இப்போ நீங்கள் சண்டை போடுறீங்க, ஒரு ஆள் அடிப்பியா, 2 ஆள் அடிப்பியா? வலு இல்லாமல் இப்போ 2-3 பேர் அடிக்க முடியும். அதுக்கு மேலே 100கணக்கான பேர் அடித்து கதாநாயகை காப்பாற்றுறாங்கன்னா அது எப்படி நாடகம், சினிமா? அது டைலாக். சினிமா இப்போ போகிறது டைலாக்கு, வசனம், அந்த டைலாக்கு, இந்த ஷூட்டும்பாங்க தான். இது அரசியல். இது சாதாரணம் இல்லை. மக்களுடன் பழகுது, இருக்கிறது, மக்களுடன் நெருக்கமாக இருக்குது. இப்போ வரும்போதே கூண்டு வண்டியில் வராரு பார்த்தீங்க. அதுதான் நீங்கள் டிவியில் காட்டுறீங்க, அதை பற்றி பேசுகிறீங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறீங்க. அவர் எந்த வண்டியில் வந்தார்? கூண்டு வண்டியில் வந்தாரா, திறந்த வண்டியில் வந்தாரா பார்க்கணும், நடந்து வந்தாரா பார்க்கணும். எங்கள் முதலமைச்சர் இப்போ கிலோமீட்டர் கணக்கு நடக்கிறாரு, மக்களை பார்க்குறாரு, சொல்கிறாரு.
ஆ யார் அது வந்து ஒரு எல்லாருக்கும் எங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ கூட்டம் போனால் அப்படி தான் சொல்லுவாங்க. அது இப்போ அவர் தான் தனிமையில் இருந்து ஒரு ஆள் புதுசாக வராங்கன்னா புதுசாக வந்து நடிகர் வெளியே வரும்போது ஒரு கூட்டம் கூடும். நாங்கள் தான் வடிவேலை வச்சு ஒரு எலெக்ஷன் கூட்டு பார்த்தோம். வடிவேலை வந்தால் போட நான் தான் அப்போ தான் 28,000 ஓட்டை தான் தோற்றேன். எம்ஜிஆருக்கு தான் மரத்தில் தொங்குனாங்க. ஆனால் வடிவேலை வந்தப்போ அவ்வளோ தொங்குன காட்சியை நான் அப்போ தான் பார்த்தேன். என் தொகுதியில் வந்து தொங்குனா மரத்து கிளையில் இருந்தால் அவ்வளோ கணக்கான ஓட்டு லட்சக்கணக்கான பேர் மரத்தை ஒவ்வொரு மாதிரி தூங்கிட்டு இருந்தான். நம்ம ஜெயிச்சுட்டான்டான்னு பார்த்தா அப்போ தான் 28,000 ஓட்டில் தோக்குறேன். நேற்று சுற்றுப்பயணம் மேற்கொண்ட நடிகர் விஜய் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது பல்வேறு திட்டம் நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டு. கேஸ் சிலிண்டர் 3 ரூபாய் குறைக்கல, மாதமான மின் கணக்கீடு செய்யல, கல்வி கடன் ரத்து பண்ணல. அவங்க இல்லை நான் சொல்லிடுறேன். தலைவர் வந்து அது சொல்லியிருக்காரு. அத்தனை கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சில கோரிக்கைகள் விடுபட்டிருக்கு. எங்களுக்கு இன்னும் முக்கியமான கோரிக்கைன்னு இல்லை முக்கியமான கோரிக்கைகள் என்பது இதை விட முக்கியமானதெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ மகளிருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் சாதாரணமாக அதில் விடுபட்டதை இன்னும் கால அவகாசம் எங்களுக்கு இருக்கிறது. அந்த அவகாசத்துக்குள்ளே மீதம் இருக்கிறது அத்தனையும் செய்துவிட்டு தான் தேர்தலுக்கு நாங்கள் போய் மக்களை சந்திக்கிறோம். நாங்கள் அவர் அதிமுக தானே சீனிங்க இல்லை அது நான் சொல்லிடுறேன். கதவை தட்டி போய் பண்ணுறோன்னா அந்த மக்களை நாங்கள் மதிக்கிறோம் என்ற அர்த்தம். நாங்கள் இல்லை ஓடி ஓடி வந்து சேருவாங்க. கண்டிப்பாக அப்படி சேர்ந்து தான் திமுக இவ்வளோ வளர்ந்துருக்கு. இத்தனை கோடி பேர் திமுகவில் உறுப்பினராக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு நாங்கள் போவது கட்சியிலே உறுப்பினராக்குவதற்கான நோக்கத்திற்கு அல்ல. இது போவது தமிழ்நாட்டுடைய உரிமையை பாதுகாப்பதற்காக. ஓரணியில் தமிழ்நாட்டை கொண்டு வந்து ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டிலே இவ்வளவு வலுவான ஒரு அமைப்பு இருக்கிறது, தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கு இவரெல்லாம் தயாராக இருக்கிறார்கள் என்பதற்காக போய் வீடு வீடாக அந்த மக்களை சந்திக்கிறோம். அந்த மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், எங்களை விரும்பவில்லை என்றால், அவர்கள் வீட்டிற்குள்ளே அழைத்து 15 நிமிடம் 20 நிமிடம் அங்கே உட்கார வைத்து அவர்கள் எல்லாமே பேசி இது மாதிரி உறுப்பினர்கள் இத்தனை பேர் ஆயிருப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. தேர்தல் வாக்குறுதி என்பது மக்களுக்கு பல்வேறு வகையில நன்மை செய்ய வேண்டும், இதையெல்லாம் செய்யலாம் என்ற வகையில் தான் வாக்குறுதி கொடுக்கப்படும். ஆனால் அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக இந்த நிதியை கொடுத்தால் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி விடுவார்கள் என்று ஒன்றிய அரசாங்கம் தமிழகத்தினுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத அளவிற்கு எந்தெந்த வகையிலே அவர்கள் நிதி ஆதாரங்களை கொடுக்காமல அதை தடை செய்கின்றார் என்பதை இன்னைக்கு விஜய் அவர்கள் புரிகின்றாரோ புரியவில்லையோ தெரியவில்லை. இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், விஜயை கேட்கின்றார் என்று சொன்னால், விஜய் இதுவரை இந்த தமிழகத்தினுடைய மக்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள தொழிலாளர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்களுக்கு எவர்களுக்காவது எந்த உதவியாவது குறைய 200 - 300 கோடி ரூபாய் ஒரு படத்திற்கு நிதி வாங்குகின்ற சம்பளம் வாங்குகின்றவர் எந்த செயலாவது செய்திருக்கின்றாரா என்று சொன்னால் இல்லை. செய்யாமல் கேள்வி கேட்பது என்பது எளிது, அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு அவர் எடுக்கின்ற நடவடிக்கைகள், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு முயற்சி, தினந்தோறும் அவர் சுற்றி மக்களை சந்தித்து மக்களுக்கு செய்கின்ற நன்மைகள், இதையெல்லாம் இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டும். அதுவும் இல்லாமல் சனிக்கிழமையோடு மக்களை பார்க்க வேண்டும். இதுதான் சனி ஞாயிறா, சனிநாயகன். அந்த வகையில இன்றைக்கு பாரதிய ஜனதா மத்தியில ஒன்றியத்தில் இருக்கின்ற பாரதிய ஜனதா அரசாங்கமும் சரி, அதுபோல முன்னாள் அமைச்சராக இருந்த அதிமுகவும் சரி, எந்த வகையிலும் நாங்க கொடுக்கிற உறுதிமொழிகளை நிறைவேற்ற முடியாமல் என்னென்ன இடைஞ்சலெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாலும், எத்தனை இடைஞ்சல்கள் பண்ணினாலும்
கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நினைக்கின்ற முதலமைச்சராக எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் திகழ்ந்து வருகிறார்கள். அந்த கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றோம் என்ற நம்பிக்கை மக்களுக்கு இருக்கின்றது. நாங்கள் மக்களை நம்பிதான் நாங்கள் இருக்கின்றோம். எங்கள் இயக்கம் இருக்கின்றது. யாரையும் நம்பி இல்லை, மக்களை நம்பி இருக்கின்றது. அந்த வகையிலே கொடுத்த வாக்குறுதிகளை எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர், எங்களுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் அத்தனையும் நிறைவேற்றி தருவார்கள். யார் புதுசா கட்சி ஆரம்பிச்சாலும் அவரு வைக்கணும்னா யாரை சொல்லணும்னா திமுகவை சொன்னாதான் அவங்களுக்கு கதை வரும். ஏன்னா திமுக தான் மக்கள் மன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், மக்களை நம்பி இருக்கின்ற இயக்கம், மக்கள் நேசிக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதைத்தான் சுட்டி காட்ட முடியுமே தவிர சாதாரண ஒருத்தர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் உடனே சொல்லுவோம் நான் திமுக வீழ்த்த போதும் தான் சொல்லுவாங்க. வீழ்த்த முடியுமா? ரோட்ல இருந்து இது பண்ண முடியுமா? திராவிட முன்னேற்ற கழகம் என்பது பாரம்பரியமானது. அண்ணாவுடைய காலத்திலிருந்து, தலைவர் கலைஞருடைய காலத்திலிருந்து, நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய காலத்திலிருந்து அத்தனையும் பிற்படுத்தப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர், சிறுபான்மை மக்கள் ஒவ்வொருவருடைய உயர்வுக்காக இருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது நோக்கமே என்னவென்று சொன்னால், எவரெல்லாம் அங்கி இருக்கின்றார்களோ, எவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அவர்கள் உயர்வு வர வேண்டும் என்ற வகையிலே இருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் தொட்டு பார்க்க முடியாது, அசைத்து பார்க்க முடியாது. வேண்டுமென்றால் மாநிலம் முழுவதும் உள்ளவர்களை வர சொல்லி சினிமாவில் நடிப்பவர்கள் கூட்டத்தை நடத்தலாமே தவிர எந்த வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எவராலும் அசைக்க முடியாது. அந்த வகையில் வெல்வோம். 2024 தமிழகத்தின் முதலமைச்சராக எங்களுடைய மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர், எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் தளபதி தான் முதலமைச்சர், அண்ணன் ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வருவார்.